ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துட்டுருக்கேன். டைரெக்டாக நம்ம பார்க்கல போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. ரொம்ப டேஸ் கழிச்சு இந்த எஃப்எஃப்ஐ போடுறேன். ரொம்பவே இந்த எஃப்எஃப்ஐ நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேயாடா, சாரி. இனி இதை நான் கொஞ்சம் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயாடா, எஃப்எஃப்குள்ளே போகலாம். இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரா. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தான். டைம் வந்து நைட் 8 o'clock மொமெண்ட்டு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டேட்டா இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹயாங்ஸும் ட்ருகாவும் ஜங்குக்குமே ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்க. நம்ம ஹவுஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு, நீ இங்கேயே நில்லு, நான் நம்மளோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே கேபின்லேருந்து எடுத்து வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமினோட கேபின் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ளே போய் அவங்களோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா பேக் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பேஷண்ட்டை செக் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக பக்கத்தில் ஒரு பர்சன்ட் வந்துட்டு டேட்டை வந்து அந்த மெடிக்கல் திங்ஸ்லாம் வைப்போம்ல, ஒரு மாதிரி மெடிக்கல் திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ரூம், அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, அதில் நிறைய மெடிக்கல் திங்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து உங்களை சீஃப் டாக்டர் கூப்பிட்டாங்க, நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் பேசுகிறத கேட்டு நம்ம டேமே கரெக்டாக அந்த ரூம் கிட்ட போவார். அந்த மாதிரி போய் அந்த ரூம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே நின்று கூப்பிட்றாரு. சீஃப் டாக்டரோட நேமை சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்னை கூப்பிட்டீங்களாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டா அந்த பர்சனோட சவுண்ட் எதுவுமே கேட்காத மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த ரூமுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகி ரூமுக்குள்ளே நடந்து ஒவ்வொரு பக்கமாக தேடுறாரு. எங்கே இருக்கிறீங்க, நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே பேசணும். அந்த பிளேஸில்ட்ட என் ரூமுக்கு அனுப்பியிருப்போம்ல, அந்த பர்சன்ட் ரூமுக்கு வெளியே நின்று நக்கலாட்டையை நோட் பண்ணபடி ரூம் டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறான். இந்த மாதிரி லாக் பண்ணுறதை பார்த்துட்டு ரூம்குள்ளே போன நம்மகிட்ட வேகமாக வந்து அந்த ரூம் டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் ரூம் டோர் ஓப்பன் ஆகலை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு செம ஷாக் ஆகி, யார்டா அடி என்ன இந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணுது, டோரை ஓப்பன் பண்ணுங்கடா, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நாக் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நாக் பண்ணால் இப்போ அந்த பிளேஸ் வந்து செம்ம ஃப்ரீசிங் ஆகுது. ஃப்ரீசரில் இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜில்லுன்னு ஆகுது. இந்த மாதிரி ஜில்லுன்னு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓ மை காட், இது நார்மல் பிளேஸில் போலுக்கே, இங்கே எல்லாமே ஃப்ரீசிங் பண்ணி வைக்கிற திங்ஸஸாக இருக்குது போலுக்கே, இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதே. ரூம் டோரை ஓப்பன் பண்ணுங்க, நான் பேசுகிறது யாருக்கு கேட்கலையா, ரூம் டோரை ஓப்பன் பண்ணுங்கள், ரூம் டோரை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட பயங்கரமாக அந்த ரூம் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. நாக் பண்ணிட்டு இருந்தா டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயோட பாடி முழுக்க அப்படியே ஃபுல்லாக விரைச்சிக்கிட்டு ஃபுல்லாக ஜில்லுன்னு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அந்த டோர்கிட்ட உட்காந்துருவாரா. அந்த மாதிரி உட்காண்டாம் டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் இழக்குது. மயங்குறாரு. இந்த மாதிரி மயங்கினா நம்ம ஜிமினாடா என்னடா இங்கேருந்து இருக்காங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டு இருக்காரு. டேங்க பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஒவ்வொரு நர்ஸ்ட டாக்டர்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டு இருந்தா எங்கேயுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் ரொம்ப பயந்து போய் நம்ம ஜிமினா ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸில் இருக்கிற நம்ம ஜங்குக்கு தான் ஸ்னேக்ஸு நம்ம ஜங்குக்கு சுற்றி ஜங்குக்கூட மொத்த ஸ்னேக்ஸுமே உட்காண்ட்ருக்கு. ஷோல்டரில் தைஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ்லங்கிற மாதிரி ஜங்குக்கு சுற்றி தான் அத்தனை ஸ்னேக்ஸுமே இருக்குது. அந்த பொசிஷனில் ஏதோ ஸ்னேக்குக்கிட்ட இருந்து பாய்சன் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பாய்சன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு கால் வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்னேக்ஸ்லாம் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த காலை பிக் பண்ணால் ஜிமினா வந்துட்டு மிஸ் ஆகிட்டான். எங்கே போனானே தெரியல, இங்கே தான் இருந்தான், நான் திங்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அவனை காங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து நேராக நம்ம ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி என்ட்ராயிட்டாங்க. இந்த மாதிரி அவ்வளோ விரும்பி என்ட்ராகி எங்கே போனானுங்கிற மாதிரி கேட்கவும் வந்து இங்கே தான் நின்றுட்டு இருந்தான். நீங்கள் இருடா, நான் திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் தான் போனேன், இப்போ அவனை காங்கலை, ஹாஸ்பிட்டல் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன், சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஷுவா கேட்கவும் செக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக அந்த ரூம்குள்ளே போய் கேமராஸ்லேருந்துட்டு வெளியே போயிட்டானா இல்லாட்டே யாராவது தூக்கிட்டு போனாங்களாங்கிறத கேமராஸில் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அந்த மூமெண்ட்டில் எங்கே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். கிட்ட வந்து ஜிமினா போனதோட இன்னொரு பர்சன்ட் வந்து பேசின மூமெண்ட் அதில் கேட்சப் ஆகுது. இந்த மாதிரி கேட்சப்னா நான் இவங்கிட்ட கேட்டேனே, நான் பார்க்கவே இல்லைன்னா என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு நேராக அந்த பர்சன்ட்டை தான் தேடி போகிறாரு. அந்த பர்சன்ட் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில், நம்ம பாய்ஸஸ்க்கு ஆப்போசிட்டில் வர அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட்டை பேசக்கூட விடல, பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவார். எங்கடா என் அப்படிங்கிற மாதிரி இப்படி அடித்தான்.
எனக்கு தெரியாது தெரியாதுங்கிற மாதிரி அவன் கட்டி கதறி எழுதிட்டு, ஜிமினா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொன்னோம்ல அவனை பார்க்கலன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பட்டு பேசினான். ஜிமினாவே 2 கிக் பண்ணுறாரு. ஏன்டா டே அவன்கிட்ட என்னடா சொல்லி எங்கடா அனுப்புன அவனை எங்கடா அனுப்புன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக கேட்க சொல்ல இவங்க எல்லாரும் அடிக்கிற மூமெண்ட்டும் எல்லாருமே அதோடு நம்ம மாஃபியா ஃபேமிலியில் அத்தனை பர்சன்ட்ஸ் இங்கே நிற்கிற மூமெண்ட்டையும் பார்த்து ரொம்ப பயந்து போய் நான் அந்த ஃப்ரீசிங் ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனை பிடிச்சி வச்சுக்கோங்க, இவனை நம்ம மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் போய் அவனை பனிஷ் பண்ணிக்கலாம், இப்போட்டே இருக்கிற பிளேஸ்க்கு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்கு கரெக்டாக அந்த ஃப்ரீசர் ரூமுக்கு தான் வருவார். இந்த மாதிரி ஃப்ரீசர் ரூமுக்கு ஜிமினா நம்ம ஜோங்குக்கு சுகாவும் வந்துட்டு இருந்தான். இப்போ நம்ம டேதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி குறையுது. அவரோட ஐஸ்லாம் அப்படியே மங்குது. இந்த மாதிரி மங்கின பொசிஷன்லேயே நோட் பண்ணேன். அப்படியே ஃப்ரீசர் ரூமுக்குள்ள பிளாக் அண்ட் பிளாக்கில் எப்போதும் டே சேவ் பண்ணுற பர்சன்ட் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த பர்சன்ட் கரெக்டாக டே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்தை, அதாவது அவரோட ரியாலிட்டியை மட்டும் இழந்துட்டு வர அந்த செகண்டில் தான் பக்கத்தில் ஒரு பர்சன்ட் வராங்கங்கிறத நல்லாவே நம்ம டேயால் ஃபீல் பண்ண முடியுது. யார் நீ? என்னை எதுவும் பண்ணிடாத, என்கிட்ட எதுவும் ப்ளே பண்ண திங்க் பண்ணுறியா என்ன? என்கிட்ட எதுவும் ப்ளே பண்ணிடாடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினபடியே ஃபுல்லாக மயங்கிரு வரா. இந்த மாதிரி மயங்கினா அப்படியே அந்த பர்சன்ட் ப்ராடக்டெல்லாம் தூக்குறாங்க. இந்த மாதிரி தூக்குனா இப்போ அந்த ரூம் டோரை இவங்க அசால்ட்டாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்டெல்லாம் தூக்குனபடி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தால் ஜிமினா ஜொங்குக் 3 பர்சன்ட்ஸுமே இந்த நியூ பர்சன்ட்டை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் ஜொங்குக்கு வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த நியூ பர்சன்ட்டு பொறுமையாக பக்கத்தில் சேர்ஸ் அந்த பிளேஸ்க்கு வருவாங்களே பேஷன்ஸ் அவங்களாம் உட்காரதுக்கு சேர் இருக்கும்ல, அந்த சேரில் பொறுமையாக உட்கார வச்சான். நான் உன்னை தானே தேடிட்டு இருந்தேன், எங்கடா போகிறா, நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அந்த பர்சன்ட்டை பிடிக்கலாங்கிற மாதிரி வந்தா அந்த பிளேஸில் வச்சு அடுத்த செகண்டே அவன் மின்னல் வேட்டில் ஓட ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி அந்த பர்சன்ட் ஓடுறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு வந்து பார்த்துக்கோங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை தான் ஃபாலோ பண்ணி துரட்டுறாரு. இந்த மாதிரி துரத்துனா நம்ம ஜொங்குக்கு அந்த பர்சனோட ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த பர்சனோட ஆன்சர் க்ரிப்பை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுட்ட வேகத்துக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் குட்டியாக ஃபைட் ஆகுது. அந்த பர்சன்ட்டுக்கும் நம்ம ஜொங்குக்கும் 2 பேருமே மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் ஒரு சின்ன செகண்ட் கேப்பில் அந்த பர்சன்ட்டை லாக் பண்ணபடி அந்த பர்சன்ட்டோட ஃபேஸை பார்க்கணுங்கிற மாதிரி மாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். தன்னோட லுக் வெளியே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பர்சன் திங்க் பண்ணி ஜொங்குக்கோட டொமாக்ஸில் ஓங்கி ஒரு கிக் பண்ண பொசிஷனில் ஜொங்குக்கு தள்ளி விட்டுட்டு அந்த பிளேஸ் கிட்டத்தட்ட ஒரு 4th ஃப்ளோர் மேலேருந்து ஜம்ப் பண்ணுவானா. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதை பார்த்து நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆக்கி டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து எட்டி பார்த்தா ஜம்ப் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணானா. கீழே இருக்கிற அந்த பைப்ஸ்லாம் இருக்கும்ல, அடை க்ரிப்பாக பிடிச்சபடி வேகமாக கீழே இறங்குறான். நீ யாருடா முதல்ல? உனக்குள்ளே என்னடா இப்படிலாம் இருக்குது? கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ குதிச்சதை பார்த்து நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். இப்போவே என்கிட்ட தப்பிச்சிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன். நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா என் யார் அட்டாக் பண்ணுறாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும். அவனுக்கு ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அட்டாக் ஆகுதுங்கிறது எங்களுக்கெல்லாம் முன்னாடி உனக்கு எப்படிடா தெரியுது? அப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ட் உனக்கு தெரிஞ்ச பர்சண்டாக இருக்கும். அவங்க போடுற பிளான் மட்டும் உனக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம்ம கோவமாக இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வருவார். இந்த மாதிரி வந்தால் வந்து இப்போ பேஷண்ட் மாதிரி தான் பெட்டில் படுக்க வச்சு நம்ம ஜிமினால ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. பாடியை ஃப்ரீசர் ஆகிடுச்சுல அந்த மூமெண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்க மூமெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தபடி பக்கத்துலேயே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருந்தால் கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளே இருந்து வெளியே வந்துடும். நம்ம சுற்றி தான் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா ஜொங்குக், நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனால் அந்த பிளேஸில் என்கிட்ட ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தப்பாக நினைக்காத, உன்கிட்ட யாரும் எந்த மாதிரியும் தப்பாக டேட்டியாக ப்ளே பண்ணலை, அவங்க ஒன்று சேவ் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான் ஜொங்குக்கு அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சா என்ன சொல்கிற? அந்த பிளேஸில் அந்த லாக் ஆகிருக்க ரூம்குள்ளே அந்த பர்சன்ட் இருந்தாங்க. அந்த பர்சன்ட் என்னோடய கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற அந்த செகண்ட் தான் என் முன்னாடி என்ட்ரானாங்க. நான் என்கிட்ட ஏதோ டேட்டியாக ப்ளே பண்ணுறா திங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சேன்.
ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னும் கிரிப்பாக போச்சா, இதுக்குடா நான் இந்த பிளேஸ்க்குலாம் அவனை வராடான்னு சொன்னேங்கிற மாரி ஜங்குக் திட்டினபடியே டே பிராடாஸ் சொல்லி தூக்குறாரு. தூக்கிட்டு சரி வாங்க நம்ம இன்னைக்கு ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஹவுஸ்க்கு வந்தான். மிம்மாம்டாம் டேக்கு என்னடா ஆச்சு, என்னெல்லாம வித்தியாசமாக பேசுகிறீங்களாடா, டே யாரடா இந்த லவ்வுக்கு ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மிம்மா பேசிகிட்டு இருந்தா அதே ஹாலில் தான் ஜெனியும் நட்டாஷாவுமே இருக்கிறாங்க. ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போவும் மிஸ் ஆகிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, ச்சே இவன் இந்நேரத்துக்கு டெத் ஆகிருப்பான், நமக்கு மணி கிடைக்கும்லாம் நினச்சேன், ஏன்டா இவன் டெத் ஆக மாட்டேங்கிறானே தெரியல, வார கூட்டுக்கு இப்போவே அவனை போய் கில் பண்ணணுன்னு தான் தோணுது, ஆனால் அவன் டெத்தான அடுத்த செகண்டே நம்மளும் டெத் ஆகிருவோமே, அவங்க தார மணியெல்லாம் நான் வாங்கி என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக எட்டு போக முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்டாஷா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா பாட்டி மைண்ட்லேயே திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே உளறி கொட்டிடாத அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்லுவாளா. என்ன நான் என்ன திங்க் பண்ணுறேங்கிறது உனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜெனியை பாட்டி கேட்டால் எனக்கு நல்லா புரியுது, இப்போவே உனக்கு வார கோவத்துக்கு அவனை போய் பனிஷ் பண்ணணும் கீல் பண்ணணும்னு திங்க் பண்ணுற, ஆனால் அவன் டெட் ஆகிட்டான் அடுத்த செகண்டே நீ இதே பிளேஸில் டெட் ஆகிடுவ, அப்புறம் எப்படி என் சிஸ்டர் கொடுக்குற மணியெல்லாம் ஹாப்பியாக எடுத்து ஜாலியாக வாழ முடியும், உனக்கு மணி கொடுக்க வேண்டிய அவசியமே என் சிஸ்டருக்கு கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஜெனி நாக்கெல்லாம் சிரிப்பாலாம் இந்த மாதிரி சிரித்தான். நம்ம நட்டாஷா நான் காண்டாக்கி டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிடுவா. இந்த மாதிரி போனால் ஜெனி நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெனி ரொம்ப நார்மலாக பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணோம். பெட்ரூம்குள்ளே போனதோடய நம்ம டேக்கி திட்டு தான் விழுது. நான்டா அப்போவே சொல்லிகிட்டு இருக்கேனே, நான் சொல்கிறத ஒரு டைம் ஆகிட்டு கேட்குறியாடா, இனிலாம் நீ ஒர்க்குக்கு போகக்கூடாதுடா, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் ஜங்குக், நீ எப்போதுமே கேர்லெஸ்ஸாக மட்டும்தான்டா இருப்ப அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா கட்டிகிட்டு இருந்தா. மிம்மாம்டான் டே அவன்கிட்ட தேவையில்லாமல் கட்டிகிட்டு இருக்கட்ட, அவனே இப்போண்டா அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப பயந்து போய் வந்துருக்கான், நீ அவனை இந்த மாதிரி ஹேட் ஆக்கிற மாதிரி பேசாத, முதல்ல கீழே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹாலில் எல்லாருமே அந்த பெரிய மூமெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். ஜங்குக்கு தான் அந்த பசண்டை கண்டுபிடிக்கணுமே, யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியலையே, என்னோடய எனிமி மாஃபியாஸில் எத்தனை எனிமிஸ் நம்ம ஜங்குக்கு இருப்பாங்க, அவ்வளோ வரையுமே நம்ம ஜங்குக்கு போய் பனிஷ் பண்ணி அடிக்கலாம் செஞ்சுட்டாரு, நீங்களாடா என்கிட்ட ஃபைட்டுக்கு வரீங்கன்ட்டு, ஆனால் அந்த பர்சன்ட் யாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயும் இந்த மாதிரி நம்ம ஜங்குக் டெரஸில் நிற்கிறாரு. இந்த மாதிரி டெரஸில் ஜெனி எல்லாரும் ஸ்லீப் பண்ணுற டைட்டில் ஸ்லீப் பண்ணுறதை விட்டுவிட்டு கார்டன் சைடில் அங்கிட்ட இங்கிட்டுமா நடந்தபடி யார்கிட்டையோ கால் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி கால் பேசிகிட்டு இருந்தால் இதை நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைட்டில் இவன் என்ன ரூம்குள்ளே இருக்கிறத விட்டுவிட்டு கார்டன் சைடில் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், யார்கிட்டையோ பேசின மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே கரெக்டாக நம்ம ஜங்குக் கார்டன் சைடுக்கு வருவார். அந்த மாதிரி வந்தால் ஜெனி லீ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். லீ கிட்ட தான் சிஸ்டர் அந்த ஹெட் இருக்காங்களே அவங்க சொன்ன பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே வர மாதிரி தெரியல, அவன் ஹவுஸ்லேருந்து வந்தால் நீ அவனை கண்டிப்பாக பனிஷ் பண்ணியே தீரணும், இல்லாட்டி நீ ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போ, நீ தான் இந்த எனிமிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் குழம்பணும். ஜங்குக்கு எந்த பிளேஸ்லலாம் இருக்கானோ டே எந்த பிளேஸ்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் நீ டேயும் ஜங்குக்கையும் ஃபாலோ பண்ணு, அப்போ தான் நாங்கள் போடுற பிளான் வெளியே வராமல் அவன் உன்னையே ஃபாலோ பண்ணி வருவான், அப்போன்னா நாங்கள் சீக்கிரம் டேயும் கில் பண்ண முடியும், இந்த மாஃபியா ஃபேமிலியும் பனிஷ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி லீக்கிட்ட என்னலாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவனை அன்னைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு தான் எனக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்கப்பட்டான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தப்பித்தேன், இன்னும் நான் அவனையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே பாரு லீ, என்ன இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை கூட செய்ய மாட்டியா, ப்ளீஸ் நீ இது மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நீ இந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்னோடய சிஸ்டரை பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் என்னை ரொம்ப பனிஷ் பண்ணிடுவா, என்னாலலாம் அவ்வளோ பனிஷ்மெண்ட்டை வாங்க முடியாது, நான் வந்துட்டு என்னோடய பாடியில் மார்க்ஸ் அதாவது அடிப்பட்ட மார்க்லாம் இருக்கும்ல, அந்த மார்க்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு எத்தனை டைம் காட்டியிருக்கிறேன், எல்லாமே என் சிஸ்டர் தான் என்னை பனிஷ் பண்ணுது, இப்போ மட்டும் அவள் சொன்னதெல்லாம் நான் செய்யாட்ட என்னை கில் பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கா, அதுக்காகவே இந்த ஹவுஸில் நட்டாஷான்னு சொல்லிட்டு ஒரு மேடை வர வச்சுருக்கா, நான் இங்கே என்னென்ன பண்ணுறேனுங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அவள் சொன்ன ஒர்க்கை கரெக்டாக முடிக்காட்ட இதே பிளேஸில் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த ஜெனியை கில் பண்ணிடுவா, இந்த ஜெனி இல்லாமல் இந்த வேர்ல்டில் நீ மூவ் ஆன் ஆகிருவியா லீ அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாளா. அந்த மாதிரி பேசினோம். லீக்கே ஜெனினா அவ்வளோ பிடிக்கும் போலுக்கு, ஜெனி என்ன பேசினாலும் அப்படியே நம்புகிறோம். இந்த மாதிரி நம்பினோம். சரி நீ டென்ஷன் ஆக்காட்ட, நீ சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன், ஆனால் நீயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகே நான் என்ன பார்த்துக்கிறேன்,
நீயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி செய் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குன்னு ஜெனி திரும்பலாம் அந்த மாதிரி திரும்பினோம். ஜங்குக் பேக் சைடில் நிற்கிறத பட்டுட்டு ஜெனி ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதை நான் கேட்கணும், இந்த டைட்டில் நீ இங்கே என்ன பண்ணுற, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அ- அது அது வந்து அது வந்து நான் கால் பேச தான் வந்தேன், அது எனக்கு நல்லா தெரியுது, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தான் கேட்டேன். ரூமில் இருக்கிறத விட்டுட்டு இந்த பிளேஸில் வந்து சீக்கிரட்டாக என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்டான். இல்லை ஜங்குக்கு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் சீக்கிரட்டெல்லாம் இந்த ஒர்க்கு பண்ணலை, ரூம்குள்ளே எனக்கு சரியாக டவர் கிடைக்கல, அதனால தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார்கிட்ட பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். என்னோடய சிஸ்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், என்னோடய சிஸ்டர் தான் அவளுக்கு ஏதோ காலேஜ் ஃபீஸ்லாம் வேணுமா, மணிலாம் வேணுமா, ஃபீஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, அதான் அதுக்கான டயட்டை கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன். ஜங்குக்கு வந்து இவளை நம்பவா நம்பாண்டாமா, பொய் சொல்கிறாளா உண்மையாக பேசுகிறாளாங்கிற மாதிரி டவுட்லேயே பார்த்தான். கரெக்டாக ஜங்குக்கோட ஃபீட்டை ரோல் பண்ணபடி கோப்ரா ஜங்கு கூட நெக்குக்கு வருது. இந்த மாதிரி வந்தால் கோப்ராவுக்கிட்ட நல்லா தெரியும்ல, ஒரு பர்சன்ட் ஏமாற்றுறாங்க, சீட் பண்ணுறாங்கங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மொமெண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் எங்கே போனா கோப்ரா அப்படிங்கிற மாரி கோப்ராவை பற்றி கேட்டால், நான் கார்டன் சைடில் தான் இருந்தேங்கிற மாரி சொல்லுது. என்ன கார்டன் சைடில் தான் இருந்தியாங்கிற மாதிரி ஜெனி நோட் பண்ணுறா. என்ன நம்ம ஜங்கு பேசுகிறாருல, கார்டன் சைடில் தானே இருந்தியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம் நான் கார்டன் சைடில் தான் இருந்தேங்கிற மாரி ஹெட்டை நாக் பண்ணுமா இந்த மாதிரி நாக் பண்ணா, அப்போ இதெல்லாம் நான் பேசுகிறது கேட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கோப்ரா நோட் பண்ணான். அப்போ சரி இவ ஃபேமிலி மெம்பர்ஸில் தான் பேசிகிட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி கோப்ரா கிட்ட கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால், கோப்ரா கரெக்டாக ஜெனியோட ஃபேஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு அவளோட ஐ டு ஐ பார்க்குது. இந்த மாதிரி பார்த்தா இந்த கோப்ரா வந்த வேகத்தை பார்த்தா என்னை இப்போவே கீல் பண்ணிடும் போலக்கே அப்படிங்கிற மாதிரி ஜெனி நோட் பண்ணா. ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுது. இந்த மாதிரி ஹெட்டை நாக் பண்ணா, சரி கோப்ரா சொல்கிறதுனால அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுறேன், ஆனால் இருந்தாலும் அவன் மேலே எனக்கு இப்போ டவுட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜெனிக்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த டயத்தில் இப்படிலாம் வந்து பேசக்கூடாது, இது மாஃபியா ஃபேமிலி, எங்களோட எனிமீஸ்லாம் அட்டாக் பண்ணதுக்கு எந்த டயத்தில் எப்போ வேணாலும் என்ட்ரு ஆகுவாங்க, இப்படி இந்த பிளேஸில் வந்து நின்னா நீ இதை எங்கள் ஃபேமிலி மெம்பர் நினச்சி ஒன்று கீல் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம டேதான் அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே அந்த டெரஸில் நின்று பார்க்குறாரு. ரூமுக்கு இன்னும் ஜங்குக்கு வரல. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு தேடி அவர் வர ஜங்குக்கு வேகமாக வெளியே போகிறாரு. மேலே டெரஸ்லேருந்து கீழே வந்து ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை மட்டுமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எங்கே போகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டெரஸில் தான் வந்து நின்று நோட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஜெனியும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்க மொத்த மூமெண்ட்டையுமே நம்ம டே நோட் பண்ணிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி நோட் பண்ணோம். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே வந்து நான் ஒர்க்குக்கு போய் தீர்வேன் நடமுடிக்க, நீ போகவே கூடாதுன்னு நம்ம ஜங்கு கடமுடிக்க மாற்றி மாற்றி 2 பேருமே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தா நம்ம கோப்ராடாம், மாமா நான் இனி பத்திரமா பார்த்துக்கிறேன், பக்கத்தில் யாருமே வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன், என்ன நம்பி நீங்கள் மாமா ஒர்க்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோப்ரா டேக்கு சப்போர்ட்டாக வருமா இந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜங்குக்கிட்டான், நீ போகிறதா இருந்தால் வேணால் நான் டே எங்கே வேணாலும் ஃப்ரீ அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே ஜங்குக்கிட்ட உனக்கு ஓவராக தெரிலடா, நான் எங்கடா போகிறேன், நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்டா, ஹாஸ்பிட்டலில் கோப்ராவை கொண்டு விட்டுருந்தா என் பக்கத்தில் யாராவது ட்ரீட்மெண்ட் பார்க்க வருவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்ட், அவன் பக்கத்தில் யாருமே வரக்கூடாது இருந்தானே நான் கோப்ராவை அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நான் என்னோட சமட்டு பையனாக திங்க் பண்ணியிருக்கா கோப்ரா, மாமை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது, மாமோட சேஃப் உன்னோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது, நீ தான் மாமா பத்திரமா பார்த்துக்கணும், மாமா நான் உன்னை நம்பி தான் ஃப்ரீ பண்ணி விடுறேன், மாமே உன்னை விட்டுட்டு போனாலும் நீ மாம் கூடயே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி கோப்ரா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நம்ம குக்கி காண்டாக்கி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஏன்டா அவன்கிட்ட பேசுகிற உனக்கு கோவம் வருதுங்கிற மாதிரி ஜொங்கு குக்கி நோட் பண்ணா, ஏன் என்னாலலாம் என் மாமா ப்ராடக்ட்லாம் பார்த்துக்க முடியாதா, அவங்ககிட்ட இதுக்கு ஆர்டர் போடுறீங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான்டா மாமா பத்திரமா பார்த்துப்பேன், மாம் கூடயே போவேன், மாம் கூடயே வருவேன், எத்தனை பர்சன்ட் வந்தாலும் நான் மாமா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா நம்ம டீக்கு காண்டாகுது. என்ன மாதிரிடா பேசுகிற, ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறத விட்டுட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவியா நீ, ஃபைட்டெல்லாம் வர பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியை அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தான்.
நீ மோசமான மாமா இருக்க தெரியுமா? அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம்னு நீ வச்சிருக்க. அவன் மட்டும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலாம், உன் கூடயே இருக்கலாம். நான் உன் சன் தானே, நான் உன் கூடயே இருக்கக்கூடாதா? நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாதா? என்னம்மா நீ பேசுகிற நீ? அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட குக்கி க்ரை பண்ணபடி அழுவாரான் இந்த மாதிரி அழுதா சொல்லு சொல்லு உன் பையன் கேட்குறான்ல என்ன மாதிரி சொல்லி சமாளிக்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு நக்கலாக நோட் பண்ணான். 2 பேரோட ஹேண்ட்ஸில் என்னை வசமாக சீக்க வச்சுட்டு நீ ரசிக்க வாடா செய்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு நம்மகிட்டே பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். சொல்லுமா சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி குக்கி பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனா நம்ம டேடாம் அது வந்து குக்கிமா மாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்டா, அதெல்லாம் எனக்கு ரீசன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். கோபுராவுக்கு உன்னை விட ஏஜ் ரொம்ப அதிகம், உனக்கு தெரியுமா? கோபுரா உன்னை விட ரொம்ப ஏஜில் அதிகம். நீ இப்போன்னா 6 ஏஜ் தாண்டி 7 ஏஜ் ஸ்டார்ட்டே ஆக போகுது. அப்படி இருக்க சொல்ல நீ சின்ன பையன்ல, உன்னை கம்பேர் பண்ண சொல்ல கோப்ராவுக்கு ரொம்ப ஏஜ் அதிகம். அவன் உன்னோட ஹயாங் மாதிரி. அப்போ ஹயாங் வந்து மாமா ஃபஸ்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறது தப்பில்லை. உனக்கும் ஒரு 18 ஏஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ மாமா ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்கிட்ட ஃபைட் வர பர்சன்ஸ் கூட நீ ஃபைட் பண்ணலாம், உனக்கு தெரியுமா? அப்போ இந்த மாமுக்கு ஃபுல் ப்ரொடெக்டும் இந்த குக்கி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குக்கி என்னது சிரிக்கிறாரு. ரியலி மாம், 18 ஏஜ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை நல்லா ப்ரொடெக்டில் பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக நீ தண்டா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணேன். கோப்ரா தான், ஏன் அதுக்கப்புறம் நான் ப்ரொடெக்ட் பண்ணால் நீங்கள் அந்த ப்ரொடெக்டில் வாங்கிக்க மாட்டிங்களாங்கிற மாதிரி கோப்ரா ஃபைட்டுக்கு போமா இந்த மாதிரி போனாடே அவனை இப்போ தான்டா கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன், நீ வேறையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ராவோட பொருட்கட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு நீ இப்போ என் கூட வாரியா வரலையா அப்படிங்கிற மாதிரி கோப்ரா பற்றி கேட்டால் உடனே நம்ம கோப்ரா ஒர்க் பண்ண திங்ஸ்லாம் வச்சுருப்பார்ல அந்த பேக்குக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுது. இந்த மாதிரி உட்காந்துட்டா கோப்ராவை எங்கேயாவது விட்டுட்டு போகணும்னு நினச்சாட்டையா, அப்புறம் இந்த ஜங்குக்கு தான் உன் கூட ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏன் நேராக கீழே கூட்டிகிட்டு வர்றாரு, இந்த மாதிரி கீழே கூட்டிகிட்டு வந்தா ஜிமினாடம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் கோப்ரா உங்கள் கூட ப்ரொடெக்டிவ்க்கு தான் வருவான். கோப்ராவை பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை ஏன் நம்ம ஜங்குக்கு குக்கி நேமு ஜான் மின்னி இவங்க எல்லாரையுமே ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நம்ம ஜிமினாவையும் நம்ம டேயுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டு சேஃபாக இருந்துக்கோட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவர் மாஃபியா ஒர்க்குக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க்குக்கு போனால் ஜங்குக்கால் நார்மலாகவே இருக்க முடியல. ஜங்குக்கு செம்ம கோவமாகறாரு. கோவத்துலேயே அந்த பசண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களா, அந்த பசண்டை பயங்கரமாக பனிஷ் பண்ணுறாரு. நைஃப் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ரோல் பண்ணபடியே யார்டா அந்த பர்சன்ட், உனக்கு ஆர்டர் கொடுத்தது யார் சொல்லி நீ இந்த மாதிரிலாம் செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டில் அவன் பெயின் தாங்க முடியாமல் கத்தி கதறி அழுது ஹெட்டுங்கிற மாதிரி அந்த பர்சனோட நேமை ஹெட்டுன்னு மட்டும்தான் சொல்கிறான். எனக்கு அவங்களோட நேம் ஹெட்டு மட்டும்தான் தெரியும். என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாங்க. இந்த கால் ஒரே ஒரு டைம் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு இவ்வளோ மணி தரேன்னாங்க. இந்த ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அந்த ஒர்க்கை தான் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் என்னை எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரி கெஞ்சினான். செம்ம ஃப்ரீஸாக இருக்குல்ல, டன்னு நம்ம டேயை வச்சு லாக் பண்ணியிருப்பான். அது எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கும் நம்ம டே ஃபுல்லாகவே உரையிற அளவுக்கு இருப்பார்ல. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு என் பேபியை கதற விட்டுருக்கேன், அவன் டெட் ஆகிற அளவுக்கு அவனை அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருக்கேன், நீ இந்த மண்டிலாம் கெஞ்சி கதறி அழுதுட்டா உன்னை அங்கேயும் இங்கேயுமா கோடு போட்டுட்டு அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் நினைக்கியாடா? என் பேபிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ ஒரே பனிஷ்மெண்ட்டு தான் உனக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணால் அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி ஏதோ திங்ஸ் தான் இருக்குது. அது அப்படியே அந்த பசங்க நோட் பண்ணால் என்னன்னு தெரியுதா, நீ எப்படி என் பேபியை அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி ஃப்ரீஸ் ஆக்கினியோ அதே மாதிரி உன்னை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு மொத்தமாக ஃப்ரீஸ் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் ப்ளீஸ் நான் எதுவும் தெரியாமல் பண்ணேங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்ம ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த பர்சன்ட்டை அப்படியே புஷ் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு பாக்ஸே க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவார். ஃப்ரீஸ் பண்ணி கில் பண்ணுறியா நீ? அதே பெயின் அதே டெட் என் பேபி பண்ணணும்னு நினச்ச மூமெண்ட்டில் நீ டெட் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மார்க்கை நோட் பண்ணுறாரு. இன்னும் 3 ஹவர்ஸில் அவன் எப்படியும் ஃபுல்லாக டெட் ஆயிடுவான்.
எல்லாரையும் என்ன மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி இவனையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக கம்பெனிக்கு தான் கிளம்புறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்புனா கம்பெனியில் ஏதோ மீட்டிங் சம்மந்தமாக நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீட்டிங் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு வந்து மீட்டிங் சம்மந்தமாக எதுவுமே பேசலை, ஃபுல்லாக ஒரே கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கிற மூமெண்ட்டை நம்ம பாய்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த அளவுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு அந்த பர்சன்ட் யாருங்கிறது கூடி சீக்கிரமே நான் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எனிமீஸில் எக்கச்சக்க பர்சன்ஸை நானே கில் கூட பண்ணிட்டேன். ஆனால் அதில் யாருமே அட்டாக் பண்ண வரல. இது யாருன்னே தெரியல. இது என்னோட நியூ எனிமியா இல்லை ஓல்டு எனிமியானுங்கிறதும் புரியல. ஒரு பர்சன்ட் என் சேவ் பண்ணிகிட்ருக்கான். அவனை என் கிட்ட என் ஹேண்ட்ஸில் பிடிச்சுமே ஒரு ஒரு கொட்டி மூமெண்ட்டில் என்கிட்டருந்து தப்பிச்சு போயிட்டான். என்ன பண்ண ஏடு பண்ணனே தெரியல. ஒவ்வொரு செகண்டுமே என் என்ன ஆயிருமோ ஏடாயிருமோங்கிற பயம்தான் வந்துட்டுருக்கு. நான் எவ்வளோ சீக்கிரம் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் என் எதுவுமே ஆகாது. என் மட்டும் எடோட ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால் அந்த மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாது. எனக்கு இந்த மீட்டிங், இந்த பிஸ்னஸ், மாஃபியா ஒர்க் எதுலேயுமே இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுற திங்கிங்கே வர மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ரூமில் இருந்த அந்த மீட்டிங் ரூம்லேருந்து நம்ம ஜொங்குக்கு வெளியே பெறுவார். அந்த மாதிரி பண்ணோம். பாய்ஸஸ்க்குமே நல்லாவே புரியுது. இப்போன்னா கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு அப்புறம் டேயும் ஜொங்குக்கும் இப்போன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த ஹாப்பினஸ்ஸை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண விடாத அளவுக்கு டேயை டார்கெட் பண்ணுறதும் டேயை மட்டுமே கீல் பண்ண திங்க் பண்ணுறதையும் பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு சொல்கிறது கரெக்டு தான். டே நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை விட்டு போய் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. அவன் இப்போன்னா நம்ம கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளை எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு வந்துருக்கான். இப்போ டேயை மொத்தமாக நம்மகிட்ட பிரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா இது நார்மலான ஒரு ஒர்க்கு கிடையாது. கண்டிப்பாக அந்த பர்சன்ட் யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த பர்சன்ட் திங்க் பண்ண மாதிரி டேயை நம்மகிட்டேருந்து மொத்தமாக எடுத்தாலும் எடுத்துருவாங்க. இந்த ஒர்க்குக்கெலாம் கொஞ்சம் பெண்டிங் கொடுத்துட்டு அந்த பர்சன்ட் யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ நம்ம டே தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். டே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார்ல, அதனால் டேக்கு வந்து மில்க் ஷேக் கொடுப்பாங்க. மிம்மம் வந்து மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணி நம்ம டேக்கு வச்சுருப்பாங்க கொடுக்கறதுக்கு. அந்த மில்க் ஷேக்கில் டேயோட பேபி அபார்ட் ஆகிற மாதிரி மெடிசனை கலந்து அந்த மேய்டு நட்டாஷா ரெடி பண்ணி வச்சுருவா. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா அந்த மில்க் ஷேக் எடுத்தபடியே அதில் இந்த மெடிசன்லாம் கலந்துருக்குங்கிறதே தெரியாமலேயே கரெக்டாக டேக்கிட்டேயே கொண்டு வந்து அந்த மில்க் ஷேக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா இப்போ ஒர்க்கு போய்ட்டு வந்து நம்ம ஜெனி தான் டென்ஷன்லேயே உள்ள என்ட்ராகிறான். அவள் என்னென்னா நொய்யின்னு அதை பண்ணு இதை பண்ணுங்கிறா. இவன் என்னென்னா என்னை இருக்க விடாமலே டார்ச்சர் ஆகுறா. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒர்க்கு விஷயத்துலேயும் சிஸ்டர் விஷயத்துலேயும் கோவமாகவும் டென்ஷனாகவுமே புலம்பிக்கிட்டே வந்தான். நட்டாஷா வில்லட்டனமாக சிரிச்சுக்கிட்டேன். ஹெட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பேபி அபார்ட் பண்ணுற மாதிரி மெடிசன் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டேன். மீம் டேக்கு தான் ஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நட்டாஷா பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜெனி ரொம்ப ஷாக் ஆகி என்ன இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணிவிட்டு வேகமாக வருவாளா இந்த மாதிரி வேகமாக வந்தால் நம்ம டே வந்து அதை ஸ்கிப் பண்ணி குடிக்க தான் போகிறாரு. ஆனால் பட் டே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை கோபுரம் தட்டி விட்டுரும். இந்த மாதிரி தட்டி விட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜெனி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் நம்ம டே தான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபுரம் பிடிச்சி கொஞ்சம் ஹாஷாக திட்டுனா நான் ப்ளே பண்ணி விளாண்டேன் தெரியாமல் என் வாழை போட்டு கிளாஸு தட்டி விழுந்துருச்சு. வேணா இன்னொரு மில்க் ஷேக் வாங்கி குடிங்களேங்கிற மாதிரி கோபுரா நோட் பண்ணுமா அந்த மாதிரி நோட் பண்ணோம். அது கோபுரா வேணும்னே தட்டி விடல. அது நம்ம டேக்கிட்டேருந்து ப்ளே பண்ணி விளாட்றதுல வால் ஸ்னேக்ஸோட வால் இருக்கும்ல அது தட்டி தான் கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரி விழுந்த மூமெண்ட்டில் டே கொஞ்சம் கோமாட்டுட்டுனா மிம்மாம்டாம் நான் போய் எனக்கு இன்னொரு மில்க் ஷேக் கேட்டு வரேனுங்கிற மாதிரி போனான். ஜெனி ரொம்ப காண்டாகி அவனை கில் பண்ண சொன்னால் நீ பேபி அபார்ட் பண்ணுற மாதிரி எதுக்கு ஒர்க் பண்ணானுங்கிற மாதிரி பேபியெல்லாம் அபார்ட் பண்ணுறது தப்பு இப்படிலாம் பண்ணலாமா வைக்கலாமாங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கோவத்தில் வந்து திட்டுனான். நீ என்ன அந்த டேயை பனிஷ் பண்ணுறதை விட்டுவிட்டு என்கிட்ட டேக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்குள்ளேயும் நட்டாஷாக்குள்ளேயும் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக வாக்குவாதம் ஆகுது. அந்த வாக்குவாதத்தில் கில் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக பண்ணணும். இப்படிலாம் பண்ணினா நீ தான் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது வெளியே தெரியுதுக்கா. இல்லை ஒன்றால் நான் தான் மாட்டுவேங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் கோவமாக ஜெனி ஹாஷாக திட்டிட்டு நீ அதை கேட்காம எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் இப்படி குட்டி குட்டி ப்ராப்ளத்தை பண்ணி பெருசாக்கி நம்ம தான் இந்த பிளேஸில் இருக்கணுங்கிறத அவங்கக்கிட்ட காட்டி கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போனால் இது நட்டாஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நான் பண்ணுற ஒர்க்கை பிரேக் பண்ணுற என்னையை அடி திட்டிட்டு போகிறேன்.
பாரு நெக்ஸ்ட்டு பண்ணுற ஒர்க்கில் கண்டிப்பாக ஒன்றை தான் அவங்க ஹேண்ட்ஸில் சிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி செம காண்டில் அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் நட்டாஷா விடலை. டேக்காக தனியாக ரெடி பண்ணுற ஃபுட்டில் அதே மெடிசன் எனக்கு கொஞ்சம் இருந்திருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அந்த மெடிசன் மிக்ஸ் பண்ணுறது ஜெனி ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறா. அவளை நிறுத்துக்க சொல்லியும் மறுபடியும் சீப்பாவா பிளான் போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாரி அந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரானா ஜெனி உள்ளே வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுட்டு ஃபுட்டை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணேன். யாருக்காக ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்க? அது நான் ரெடி பண்ணல, மிம் மேம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேக்கா அப்போ நீ எதுக்கு இதை கிண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை நீ ஏன் அங்கிட்ட இங்கிட்டுமா அந்த கிண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது அவங்க அடியில் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் நான் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து பவுலில் வச்சு ஜெனியோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுக்குறான். நீ கொண்டு போய் இதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனியுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பவுலில் அந்த ஃபுட்டை வாங்கினபடி கரெக்டாக டேக்கிட்டேயே கொண்டு வர